ரூபாய் வங்கியிலே இருப்பாக இருக்கிறது. இப்பதான் பாத்தீங்கன்னா அஸ்திபாரம் போட்டு மேல எழுதிட்டு வரோம். சொல்லுங்க, தூக்கிட்டு வரோம். இதுவரை எவ்வளவு செலவாயிருக்கு? 41 லட்சம். கீழே அவ்வளவு நேர்த்தியான ஒரு அஸ்திபாரம் எங்கும் பார்க்க முடியாத அளவுக்கு மிக நேர்த்தியாக பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இன்னும் நம்ம முழு ஆலயத்தையும் கட்டி எழுப்பி கொண்டு போகணும்னா எவ்வளவு தொகை தேவைப்படுங்கிறது இப்ப நீங்களே கால்குலேஷன் பண்ணிட்டீங்க. எல்லாரும் மனசுல ஓடிச்சு. அதனால இந்த பணியை நாம் எடுத்து செல்லணும். அடுத்த வருஷம் 125வது ஆண்டு. என்ன ஆண்டு? 125வது ஆண்டு பாக்கியம். அதனால அந்த 125வது ஆண்டுல அடுத்த பண்டிகை நம்ம எங்க போயிடணும்? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் ஒண்ணு போல சேர்ந்து சொல்லுங்க. புது ஆலயத்துக்கு போகணும். ஆமென் சொல்லுங்க. போகணும்னா என்ன செய்யணும்? நல்லா ஜெபிக்கணும், உற்சாகமாய் என்ன செய்யணும்? நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எப்படியாகிலும் என்னுடைய பங்களிப்பு என்ன செய்யணும் இருக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நமக்கு இடம் விற்ற தொகை 16 லட்சம் வந்தது. அந்த இடம் விற்றதுல வரவு 5 லட்சம் வந்திருக்கிறது. இன்னும் மீதம் அந்த இடம் விற்றதுல வர வேண்டிய தொகை இன்னொரு 11 லட்சம் ரூபாய் இருக்கிறது. அதனால இந்த கட்டுமான பணிகளுக்காக நான் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தபடி உங்கள் வீடுகளை சந்திக்க செய்கிறோம் இருக்கிறோம். நீங்கள் வாக்குறுதியை கொடுக்கலாம். உடனே நீங்க தொகை கொடுக்கணும் அவசியம் இல்லை. வாக்குறுதியை கொடுத்து உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதுதான் அந்த தொகையை நீங்க என்ன செய்யுங்க. முதல்ல என் குடும்பத்தின் சார்பாக இந்த தொகை என்று சொல்லி நீங்கள் அந்த வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் ஜெபித்து நேரம் கிடைக்கின்ற போது நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஆராதனை முடிந்தவுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் எல்லாரும் அப்படியே செஞ்சிடணும். சொல்லுங்க, உட்கார்ந்து உங்களுக்கு மூப்பர்கள், ஊழியர்கள் இந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு என்ன விதமான கேள்விகள் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், கேட்கலாம். ஏன்னா இட்ஸ் ஓப்பன், எல்லாம் திறந்த புத்தகம் தான். நாளைக்கு எல்லாமே நீங்க அமர்ந்து இப்ப ஆலய ஆராதனை கேட்க முடியாது. நல்லா இருக்காது, வீடியோ போயிட்டு இருக்கு. சரிதா? இந்த ஆராதனை முடிந்தவுடன் நீங்கள் எல்லாரும் இருந்து ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதுல என்ன காரியங்கள் நம்ம செய்ய போகிறோம், எப்படி இதை மீண்டுமாய் எடுத்துக்கொண்டு போக போகிறோம் என்பதை நீங்கள் ஆலோசனையாய் தந்து தொடர்ந்து ஜெபிக்க உற்சாகமாய் கொடுக்க திருச்சபை பிள்ளைகள் எல்லாரையும் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பண்டிகை கால வரியாக ரூபாய் 3000 குடும்பத்திற்கு என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த வரி காணிக்கையும் நீங்கள் அருமையான பொறுப்பாளர்களிடத்திலே கொடுத்து அதற்குரிய ரசீதை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 5 மணிக்கு பரிசுத்த ஞானஸ்நான ஆராதனை. இன்று மாலை 5 மணிக்கு பரிசுத்த ஞானஸ்நான ஆராதனை. ஞானஸ்நானம் பெற விரும்புகிற அருமையான பிள்ளைகள் உங்களுடைய அதுக்குரிய படிவங்களை வாங்கி கொடுத்து ஜெபத்தோடு நீங்கள் ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தப்பட கேட்டுக்கொள்கிறேன். மாலை 7 மணிக்கு நம்முடைய வளாகத்தில் வைத்து பஜனை பிரசங்கம். மாலை 7 மணிக்கு பஜனை பிரசங்கம் நடைபெறும். அருமையான சகோதரர் துரை பாண்டியன் மேல உப்பரணி என்ற ஊரிலிருந்து அவர்கள் வந்து குழுவினராக இந்த ஊழியத்தை நிறைவேற்ற இருக்கிறார்கள். விதமாக நாளை தினம் 16ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் வாலிப ஆண்கள் பெண்களுக்கான பண்டிகை நடைபெற இருக்கிறது. நம்முடைய திருச்சபையில் அநேக வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்று சிறப்பான ஒரு கூடுகை. நேற்று தினத்தில் பெண்கள் பண்டிகை வெகு சிறப்பாக நடைபெற்றது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போம். நல்ல திரளாய் பெண்கள் பங்கு பெற்றுட்டாங்க. நல்ல அருமையான செய்திகள், நாடகம், பட்டிமன்றம், அனல் பறந்த பட்டிமன்றங்கள் இவைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பெற்றிருக்கிறார். தொடர்ந்து பெண்களுக்கு சங்க ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த வாலிப ஆண்கள் பெண்கள் பண்டிகையிலே சகோதரர் ஷிபி ஷெல்டன் இயேசு வந்திருக்கிறார் ஊழியர்கள் செபத்தியாபுரம் அவர்கள் இந்த பண்டிகையிலே கர்த்தருடைய செய்தியை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இருக்கிறார்கள். இன்று காலை 8 மணிக்கு நம்முடைய ஊரிலே ஆண்டவர் நம்முடைய திருமன்றத்திலே ஒரு நல்ல ஒரு நடுநிலை பள்ளியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன பள்ளி? மிடில் ஸ்கூல் இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? தெரியும் நினைக்கிறேன். அதானே? நீங்க ஜோம் பண்ணிருங்க. பிள்ளைங்க கிட்டத்தட்ட 75 பிள்ளைகளுக்கு மேலாக இந்த பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர்கள் சிறப்பான விதத்திலே பணியாற்றி வருகிறார்கள். கடந்த ஆண்டு நீங்க இந்த புத்தகத்துல தான் வெளியிட்டிருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பிள்ளைகளுடைய அந்த
காரியங்களை எவ்வளவாய் முன்னேற்ற பணிகளை செய்து வருகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு இணையான ட்ரெஸ் கோடு என்ன செய்யப்படுது கொடுக்கப்பட்ட வருஷம் அந்த வாரத்திற்கு 3 விதமான ட்ரெஸ் கோடு என்ன செய்றாங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு நம்முடைய அருமையான நம்முடைய மண்ணின் மைந்தர் நம்முடைய பொன்னுஸ்டோர் அவர்கள் திருவாளர் இன்பராஜ் அவர்கள் இந்த அருமையான துணிமணிகளை பிள்ளைகளுக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறாங்க. தலைமை ஆசிரியர் இந்த பள்ளியிலே பணியாற்றுகிற தலைமை ஆசிரியை திருமதி கிரேனாப்பு அவர்களும் இந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த அருமையான சீருடைகளை வழங்கி இருக்கிறார்கள். இந்த ஆண்டும் அமிதமாக சீருடையை திருவாளர் இன்பராஜ் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த பள்ளி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறாங்க. அதே போல அருமையான பேக் ஸ்கூல் பேக் பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல குவாலிட்டியான ஸ்கூல் பேக்கும் இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இந்த பிள்ளைகளுக்கு வழங்குகிற இந்த நிகழ்வு என்ன செய்கிறது நடைபெற இருக்கிறது. உங்களை அன்போடு என்ன செய்கிறோம் அழைக்கிறோம். இந்த ஸ்கூல்ல வந்து நீங்க பார்க்கணும் என்னதான் பணிகள் செய்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கான முன்னேற்றத்துக்கு நம்ம பாடுபடணும். மேக்சிமம் செய்ய வேண்டிய காரியம் 8th வரைக்கும் உள்ள பிள்ளைங்களை எங்க அனுப்புங்க நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். சரிதான்? பிள்ளைகள் நம்ம ஸ்கூல்ல படிக்கட்டும். நல்ல கல்வி கொடுக்கப்படுகிறது. நிச்சயமாக பிள்ளைகள் எதிர்காலத்திலே நல்ல ஆசீர்வாதமான பிள்ளைகளாக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நல்ல அனுகூலமான கிருபைகளை தேவன் தருவாராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பிள்ளைகளாய் தொடர்ந்து வளர்வோம். தேவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பண்டிகை ஆராதனை புஸ்தகத்திலே இருக்கிற 21வது பக்கம் இருக்கிற சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே என்ற பாடலை நாம் எழுந்து நின்று சேர்ந்து பாடுவோம்.